அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக பேபிகார்ன் மசாலா செய்து காணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். கட் பண்ணி எடுத்துருக்கிற 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து தக்காளி, 2 தக்காளியோட ஒரு சின்ன துண்டு பீட்ரூட்டையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பேபிகார்ன் எடுத்துருக்கிறேன். இதை தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பேபிகார்ன் மசாலாவுக்கு தாளிப்பு உண்டு. பட்டை, ஏலக்காய், ஜீரகம், கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பேபிகார்ன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுட சுட இருக்கும்போது கட் பண்ண முடியாது, நம்மளால் ஆற விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன். எடுத்து வச்சுருந்த ஹோல் கரம் மசாலாவை போட்டுடலாம். போட்டு அதோட வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம், நல்லா வதங்க விட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளியோட சின்ன துண்டு பீட்ரூட் தான் போட்டேன். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இது மசாலாலாம் நம்ம சேர்த்தோம்னா இந்த கலர் மாறிடும் அப்படியே. உப்பு, சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லிப்பொடி, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பேபிகார்ன் மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசையோடு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேபிகார்னையும் சேர்த்துக்கலாம். பேபிகார்ன் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் லிட்டு போட்டு 5 நிமிஷம் விட்டுறலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் இல்லைங்களா. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது நல்லா திக்காகி கிரேவி ரெடியாக இருக்கும். இந்த சமயத்தில் முந்திரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் கஸ்தூரி மேத்தி போடலாம். என்கிட்ட இப்போ இல்லாதனால போடலை. அதுக்கு பதிலாக வெந்தய பவுட்ரு 1/4 டீஸ்பூன் குறைவாக போட்டிருக்கிறேன். அவ்வளோதாங்க, பேபிகார்ன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலிக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.